எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். கணேசாருக்கு முதல்ல நன்றி. முதல்ல ஒரு மாதிரி ஆரம்பித்தது என்ன ரோல் அப்படின்ட்டு, அப்புறம் கதையோட ஷேப் மாறிச்சு, வேறு ஸ்க்ரீன் ப்ளே கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் நான் இந்த படத்தில் இருக்கேனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று எழுதி அதை நடிக்க வச்சார். அது இந்த படம் ஷூட்டிங்னாவே உதவியாளர்கள்லாம் அலறுவாங்க. ஏன்னா மனித நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் ஷூட்டிங் கூட்டு போகிறது. அதுலேயும் நம்ம சுகுமாரண்ணா இருக்கார், ஒரு கால் தடம்படாத இடமா இருக்கும். அங்கே மிருகங்களும் ஏறி போக முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். ஒரு புதர் காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர் கேமரா வச்சுக்கிட்டு ரிவர்ஸில் ஓடுவார். நம்ம ஃபார்வேர்ட்லேயும் நடக்க முடியாது. அந்த இடத்துல கொடி அஜுதுன்னு புதர்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ரிவர்ஸில் கேமரா தூக்கிட்டு மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருப்பார். நம்ம அவரை ஃபாலோ பண்ணி போகிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சவால். ஒரு நாள் இந்த கூக்கால் பக்கத்தில் ஒரு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். இறங்கி ஒரு பள்ளத்துக்குள்ளே ஷூட்டு. ரூமெல்லாம் கிடையாது. இங்கே வழக்கமாக கேரவன் ரூம் அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அவங்கவுங்க டென்ட்டு அவங்களே தூக்கிட்டு போயிடணும். கீழே போய் டென்ட்டு போட்டு தான் தங்கணும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இறங்கினோடனே இங்கே தான் பக்கத்தில் அப்படி இறங்கி போயிடலான்ட்டு அந்த உள்ளூர்காரர் ஒருத்தர் அவர் வேகமாக இறங்கி போயிட்டு இருந்தார். அது இறங்கும்போது ஒரு கல் ஒன்று உருண்டு அப்படியே போச்சு. அந்த கல்லை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அது கீழே அந்த மலையை தாண்டி கீழே தான் போய் லேண்ட் ஆச்சு. எங்கேயுமே லேண்டிங்க்கு இடம் கிடையாது. அப்படி தலைகீழே இறங்கி போனோம். அதில் அது ஒரு பாதை போட்டிருக்காங்க, வேறு ஒரு இடத்துக்காரங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே இந்த கடைசி ஷெடியூலில் எனக்கு டேட் இல்லைன்னொடனே உதவியாளர்கள்லாம் குஷியாகிட்டாங்க. அப்போ அந்த படம் போகலையா அப்படின்னு. அது ஒரு 2 நாள் நடிக்க முடியாமல் ஆச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சவால். இடையில நடிச்சிருந்த அந்த சின்ன ரோல் நடிக்கிற எனக்கே இவ்வளோ சவாலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். பயங்கரமான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த படம். நான் கொஞ்சம் எனக்கு காமிச்சார் என்ன டைரக்டர் சார். பார்த்தேன், ஐயோ சுகுமாரன் ஏற்கனவே அவர் காட்டுக்குள்ளே பிறந்து வளர்ந்த மாதிரி தான் படம் எடுத்திருப்பார். இதில் இந்த காட்டை வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் காமிச்சிருக்காரு. அது எல்லா லொக்கேஷனுமே மேகத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு மேகம் இருக்குல்ல, அந்த மேகங்களுக்கு மேலே இருக்கிற உயரத்தில் தான் இருக்கிற மாதிரி லொக்கேஷன். ஒரு ஹெவனில் வச்சு ஷூட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஒரு அடிப்படை கல்வியை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப பேசப்படும் இந்த படம் நம்பிக்கை எனக்கு. அப்புறம் அருள்நிதி சார் ஒரு படத்துக்குள்ளே சாதாரணமாக வரமாட்டார்ல, அவரோட கதை தேர்வு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ முக்கியமான இது ஒரு படமாக இருக்கும். ஆரவ் சார், ரம்யா, எல்லாருக்குமே பாப்பா நடித்தேன், எல்லாருக்குமே கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி வரும்னு நம்பிக்கை இருக்குது. நன்றி.